நம்ம ஆர்டர் போட்டிருந்த சிலிக்கான் மோல்டு நேத்து தான் ரிசீவ் ஆச்சு. ஸோ சீக்கிரமா சோப் செஞ்சு பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு தாங்கவே முடியல. ஸோ என்னதான் இருந்தாலும் ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு தான் நம்ம எந்த வேலையா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு என்னமோ இந்த இஞ்சியும், ஏலக்காவும் போட்டு டீ குடிச்சா ஒரு சுறுசுறுப்பான மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் இன்னைக்கு என்ன ஃப்ளேவர் பண்ணலான்னு இருந்தேன்னா, பீட்ரூட்டும் அண்ட் பொட்டேட்டோவும். ஸோ 2மே வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஸோ 2யுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு, என்னென்ன பொருள் தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ கிளிசரின் பேஸு, அதுக்கப்புறம் அந்த பீட்ரூட் சாறு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கோகனட் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வீட்லயே அரைச்ச கோகனட் ஆயில். அதுக்கப்புறம் அந்த எசென்ஷியல் ஆயில் லாவெண்டர் எடுத்து வச்சுக்கிட்டேன். சிலிக்கான் மோல்டு, அதுக்கப்புறம் வடிகட்டி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இத டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் நான் வந்துட்டு பண்ணேன். ஸோ மெல்ட் பண்றதுக்கு சீக்கிரமா பண்ணிடலாம். பட் நான் வந்து வீடியோ எடுத்துட்டே பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இத மெல்ட் பண்ணிட்டு அந்த பீட்ரூட் சாறையும், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அத அப்படியே மோல்டுல ஊத்த வேண்டியதுதான். உங்களுக்கு தேவைன்னா எசென்ஷியல் ஆயில் போட்டுக்கலாம். எனக்கு தேவைன்னு நான் போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த மாரி டிஐஒய் செய்றது ரொம்ப புடிக்கும். அதுவும் இல்லாம என்னோட ஸ்கின்க்கு இது எல்லாமே ஒத்து போகும். இது எல்லாத்துக்குமே ஒத்து போகுமா இந்த சோப் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பேட்ச் டெஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா, உங்களோட ஓன் ரிஸ்க்ல நீங்க இத பண்ணிக்கலாம். ஸோ சிலிக்கான் மோல்ட்ல ஊத்திட்டு, அது வந்து ஒரு 2, 3 ஹார்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு சோப்பா மாறிடும். அது ஒரு 2 டேஸ் க்யூர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட ஓன் ரிஸ்க்ல நான் பண்ணது. உங்களுக்கு வேணும்னா பண்ணலாம். இது வந்து டிஸ்க்ளைமரா போட்டுக்கிறேன். பாய்.